ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ சோலோ மேக்ஸ் 11 நியூபி எபிசோடு 37 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த போர்ட்டலேருந்து வெளியே வருவான். அதை பார்த்துட்டு அந்த தாத்தா என்னப்பா எல்லாம் கரெக்டாக முடிஞ்சா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெண்டியா இருக்கா பார்த்தீங்களா, அவ சொல்லுவா, இந்த பாரு இந்த ஆன்ம ஸ்டோனு, இதை வச்சு நீ நிறைய விஷயத்த சாதிக்கலாம். நீ என்ன பண்ணணும்னா 16வது ஃப்ளோரை முடிச்சிரு. அப்படி முடிச்சுனா இது உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நானும் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, சரி சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்தோடனே அந்த தாத்தா சொல்லுவாரு, இந்தாப்பா நீ கேட்ட பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, நம்ம ஹீரோ அந்த பாக்ஸை பார்த்துட்டு இதை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், வேற வழி இல்லை, இப்போ யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அமெரிக்கா கில்ல சேர்ந்தவங்க, சைனா கில்ல சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து நிக்க, அதை பார்த்துட்டு அந்த கொரியா ஹண்டர் அசோசியேஷன் சேர்மன் என்ன எல்லாருமே வந்துட்டாங்களா, அப்படின்னா எல்லா மக்களையும் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு அங்கே ஹண்டர்ஸ் மட்டும் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே ஜுன்னு, டே சண்டைக்கெல்லாம் ரெடி ஆகுங்கடா, இதுக்கப்புறம் வெறித்தனமா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, நம்ம ஜுன்னும் தெரசாவும் நம்ம ஜின்னுக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜின்னு 16வது ஃப்ளோருக்கு போயிருப்பான். அங்க பெரிய காடுனா சாதா காடு இல்லைங்க, அங்க இருக்க சின்ன சின்ன உயிரினம் கூட பெருசா தெரியும், மான்ஸ்டர் மாதிரி. பாத்தீங்களா அந்த தட்டான்லாம் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும்போது பார்த்தா உள்ள இருந்து 2 பேர் ஓடி வராங்க. ஐயோ ஓடி வர யாராது அப்படின்னு பார்த்தா அது அந்த டீமன் ஹியூமன்ஸ் ட்ரியோவும் மெலினாவும். அவங்க ஓடி வரத பார்த்துட்டு நம்ம ஹீரோ, வந்துட்டீங்களா, சரி இந்த பக்கம் வாங்க, தப்பிச்சிட்டீங்களே பரவாயில்லையே, நான் கூட்டோனே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ட்ரியோவும், ஐயா நீங்க கூட்டோனே வந்துட்டேயா, ஏன் எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆமா இங்க நிறைய வேலை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அந்த பெரிய மான்ஸ்டர் வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு ட்ரியோவும் அந்த மெலினாவும் ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா டபால்னு ஓட்ட வரும். பார்த்தா ஏதோ துப்பாக்கி வச்சு சுட்ட மாதிரி இருக்கும். என்னது இது துப்பாக்கி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ பெரிய சைஸ் பிஸ்டல் மாதிரி வச்சிருப்பான் பாருங்க, அதை வச்சு சுட்டிருப்பான். ஹெல்பாயோட கன்னு மாதிரி இருக்குது, அத்தா தண்டி இருக்குது அந்த கன்னு. ஹெல்பாயோட கன்னு மாதிரி இருக்கிற அந்த 2 பெரிய கன்னை நம்ம ஹீரோ வச்சிருக்கிறத பார்த்துட்டு ட்ரியோவும் மெலினாவும், ஐயோ இந்த கன் இவங்கிட்ட இருக்கா, இந்த கண்ணெல்லாம் எப்படி இவங்கிட்ட இருந்துச்சு, இது ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்டைலா ஜம்ப் பண்ணுவான் பாருங்க. ஜம்ப் பண்ணி சுத்தி இருக்கிற எல்லா மேஜிக் பீஸ்டையும் சும்மா பட்டப்பட்ட சுடுவான் பாருங்க. சுட்டதுல அதோட கதையெல்லாம் முடிஞ்சிடும். நம்ம ஹீரோ அப்படியே கீழே வந்துட்டு, எப்படி சும்மா பங்கமா இருந்துச்சா, குறி வச்சா எற புலணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மெலினா பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேட்பான், ஆமா உங்களோட டீமன் ஹியூமன்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மெலினாவும், இங்க பாரு உள்ள ஸ்பை இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் இப்போ அவன்கிட்ட சொன்னேன்னா நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்ல, ஆனா இங்க இருக்க ட்ரியோ இருக்கா பாத்தீங்களா, அதெல்லாம் கண்டுக்கிடாம நான் சொல்றேன் அங்க என்ன நடக்குதுன்னா, இந்த டவர்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான மேனேஜர் லெவல்ல இருக்க ஒருத்தங்கிட்ட எங்களோட டீம்ல இருக்கவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா சூப்பர் பாத்தியா, அந்த ட்ரியோ மாதிரி ரொம்ப நல்ல புள்ளியா இருக்கணும், நீ ரொம்ப கெட்ட புள்ளியா இருக்கிற, சரி நான் இங்க இருந்து போறேன், எனக்கு வேலை இருக்கு, நீங்க அந்த டீமன் ஹியூமன்ஸ்ல வேற என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க உள்ள வேகமா ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்கிரீன் பார்க்கும், யாருக்கு, நம்ம ஹீரோக்கு, பத்தாவதுக்கு இங்க அந்த வெண்டியா இருக்க பாத்தீங்களா அவளுக்கு, அப்புறம் வெளியே இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கிரீன் பாப்பாக்கி அதுல சொல்லும், போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு, அதுக்குள்ள இருந்து நிறைய மான்ஸ்டர் வந்து இந்த சிட்டியை அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்ல, நிறைய போர்ட்டல் அந்த மாதிரி ஓப்பன் ஆயிட்டே இருக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு அங்க சேர்மனு, டே மக்கள் எல்லாத்தையுமே அங்க பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போங்கடா அப்படின்னு சொல்ல, இங்க ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அந்த வெள்ளை மண்டை இருக்கான் பாத்தீங்களா, பேக்கு கூட சேர்ந்தவன், அவன் இங்க உயிரோட தாங்க இருக்கான், அவன் சாகல, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சண்டைக்கு ரெடியாக. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, அலிஸ் வெம்பரை கிட்ட நீ பாத்துக்க அப்படின்னு சொல்ல, அலிஸும் அவன் சண்டை போறதுக்கு ரெடியா இருப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதை ஓபன் பண்ணிட்டு மான்ஸ்டர் எல்லாம் வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அவனோட பவர், இந்த மிக்சிங் பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி செம்ம ஸ்பீடு அங்கிருந்து வேகமா ஓடி போவான் பாருங்க. எனக்கு நேரம் இல்ல, நான் இங்க இருக்க பாஸை கொண்டுட்டு உடனே வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கேன். இங்க அந்த டஞ்சன் கேட்ல இருந்து எல்லாமே ஓப்பன் ஆகி மான்ஸ்டர் வரும் பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா பயங்கரமா இருக்கும். பத்தாவதுக்கு அந்த கடவுள் சிலையெல்லாம் இருந்தது பாத்தீங்களா, அதுவும் இங்க வர மாதிரி இருக்குது. அப்படியே கட் பண்ணா உள்ள இருந்து பயங்கர மான்ஸ்டர் எல்லாம் வர, அது பெரிய ஷீல்டை வச்சு தடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஷீல்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்தோடனே அந்த பேக்கு அமெரிக்கா கில்ட சேர்ந்தவங்க, அந்த பேக் இருக்கான் பாருங்க, அப்படி ஜம்ப் பண்ணி அவனோட பவர் யூஸ் பண்ணி வெட்டிட்டு இருப்பான். இங்க பார்த்தா நம்ம ட்வின்ஸ் வருவாங்க பாருங்க, அப்படி ஜம்ப் பண்ணி சும்மா சரசரம் வெட்டி வீசிடுவாங்க அந்த மேஜிக் பீஸ்டையே. அதை பார்த்துட்டு யோவும் லீயும் சூப்பர் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய போர்ட்டல் ஓபன் பண்ணி இன்னும் அதே மாதிரி நிறைய மான்ஸ்டர் வந்துகிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு வேம்பயர் பொண்ணு எதையா பார்த்துட்டு இருக்கா. எதை பார்த்துட்டு இருக்கானா, இந்த உலகத்தை தாங்க பார்த்துட்டு இருக்கா. அவ பார்த்துட்டு, ஓ வெளி உலகம் இப்படிதான் இருக்குமா, சரி ஆமா நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி மான்ஸ்டர் எல்லாம் சிட்டிக்குள்ள வந்தா அவ வருவா, அவளை பார்க்கலாம் சொன்ன, அவ இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பக்கம் யாரா இருக்கான்னு பார்த்தா, அட காப்ளின்னு, அவன் வெயிட் பண்ணி நடக்கும் அப்படி
சொல்லிட்டு இருப்பான். இந்த காப்ளின் எதுக்கு வில்லத்தனமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு தெரியலையே. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜுன்னு இருக்கான் பாருங்க, நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னு போய்கிட்டே இருக்க. அங்க பார்த்தா யூரி இருக்கா பாத்தீங்களா, அவகிட்ட இருக்க அந்த எகிப்து கடவுள் சின்ன சின்ன பொம்மை எல்லாத்தையுமே பெருசாக்கிட்டு அவளும் சண்டைக்கு போவா. அப்ப நம்ம ஜுன்னு போயிட்டு அங்க இருக்க ஒரு மான்ஸ்டரை ஒரே வெட்டு சும்மா 2 துண்டா போயிடும் அந்த மான்ஸ்டர். அதை பார்த்துட்டு தெரசா, ஓ ஜுன்னு ரொம்ப வேற லெவலில் பவர் ஆயிட்டா போல இருக்குது, சூப்பர், இப்ப நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரசா சண்டை போட போக உள்ள இருக்க ஈவில் தெரசா வெளியே வந்து நானும் வரேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம 2 பேரும் ஒன்னா போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த பெரிய மேஜிக் ஷாடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. நம்ம தெரசாவோட லுக்கே சும்மா மாசா இருக்கும். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேகமா டஞ்சன் பாஸை தேடி போக அங்க ராணி தேனி இருக்கும் பாருங்க, அது மத்த தேனி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண அனுப்பி வைக்க நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு மெசேஜ் வரும். அந்த வெண்டியா தான், ஏய் அங்க இருக்க மான்ஸ்டர்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு பொழந்து எடுத்துருக்குடா, சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்லுவான், அப்படியா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்குது, அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தா யாரோட கண்ணோ ஸ்கேன் ஆகுது. ஸ்கேன் ஆகிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு டிவி சேனலுக்காரருங்க, இவரு நம்ம ஹீரோட ஆளு தான். நம்ம ஹீரோ மேஜிக் கிறிஸ்டல் எல்லாத்தையுமே இவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான் போல இருக்கு. அவரு என்கிட்ட நிறைய மேஜிக் கிறிஸ்டல் இருக்குங்க, அதை வச்சு இந்த இடத்தையே ரொப்பலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அலிஸ் அங்கதான் நிப்பா. அப்படியா இருக்கிற எல்லா மேஜிக் கிறிஸ்டலையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலிஸ் சொல்ல அந்த மேஜிக் கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்த உடனே அலிஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. என்ன மேஜிக்னா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அந்த டைட்டன் இருக்க இடத்துல ஐஸ் மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டு வந்தா பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த டவர்ல இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே இங்க சிட்டிக்குள்ள கொண்டு வரதுக்காக நம்ம அலிஸ் மேஜிக் பண்றாங்க. அந்த மேஜிக் மூலமா ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி வரும் பாருங்க. அங்க இருந்து யார் வருவாங்க, அந்த ஐஸ் மான்ஸ்டர் வருவாங்க. அந்த ஐஸ் மான்ஸ்டரை பார்த்தோன்னு அந்த வெள்ள மட்டையா நீ வண்டியாடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த ஐஸ் மான்ஸ்டரும் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்களா. அப்புறம் பார்த்தா இன்னொரு போர்ட்டல் ஓபன் ஆகி அனுஷ்கா வந்து நிப்பா, நான் தான் 5வது ஃப்ளோரோட பாஸ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு போர்ட்டல் ஓபன் பண்ணி யார் வருவான்னு பார்த்தா டைட்டன்ஸ் தாங்க வந்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பையன் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்ல, அந்த குழந்தை தான் இப்ப வளர்ந்துருக்குது. அந்த டைட்டன் வந்து நிக்க, அந்த டைட்டனோட தலையில எலும்பு குட்டியா வந்து நிப்பான். அவன் ஆத்தாம்பிள் போய் தந்தை போட்டுங்கதா அப்படி சொல்லிட்டு எலும்பு குட்டியா எல்லாத்துக்குமே ஆர்டர் போட எல்லாருமே சண்டை போட போவாங்க பாருங்க, சும்மா பயங்கரமா இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அங்க இருக்க பெரிய பெரிய தேனி எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு கடைசியா அந்த ராட்சச ராணி தேனியும் போட்டு தள்ள போக அந்த ராட்சச ராணி தேனி நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாம் என் நேரம்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆமா உன் நேரம் தான் சொல்லிட்டு அதை போட்டு தள்ள நம்ம ஹீரோக்கு பவர் எல்லாம் கிடைச்சிட டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெயிண்டிங் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த பெயிண்டிங்கும் அவங்ககிட்ட இருக்க எல்லா பவரையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணா வேற ஒரு இடத்துக்கு போவான். அதாவது அழிந்து போன மொழிகள், அந்த மொழிகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கத்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனா அங்க ஒருத்த முக்காடு போட்டு வந்து நிப்பான். அவன் வந்து நிக்க அவனுக்கு எல்லா மொழியும் தெரியும். அதை அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணணும்னா மேஜிக் பேரியரை உருவாக்கி அவனை ஒரு 5 நிமிஷம் அடைச்சு வைக்கணும். அதுதான், அது மட்டும் பண்ணிட்டானா நம்ம ஹீரோக்கு அந்த பவர் எல்லாம் காப்பி ஆயிரும். நம்ம ஹீரோ அங்க நிக்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா அந்த ஐஸ் மான்ஸ்டர் அங்க இருக்க அந்த மேஜிக் பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு மேல தாவி அட்டாக் பண்ணும்போது அதை அடிச்சு பறக்க விட்டுரும் அந்த ஐஸ் மான்ஸ்டரை. அப்படியே அது கீழே விழுந்த உடனே அந்த மேஜிக் பீஸ்ட் அந்த ஐஸ் மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக விடும் பாருங்க. குறுக்க வந்துருவான் அந்த வெள்ள மட்டையன், குறுக்க வந்து அதை திருப்பி அடிச்சு விட அப்புறமா அந்த வெள்ள மட்டையன் அந்த ஐஸ் மான்ஸ்டரை பார்த்துட்டு டே என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஒழுங்கா சண்டை போடுறா, செத்துற போற அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த ஐஸ் மான்ஸ்டரும் தேங்க்ஸ் டா மாப்பிள்ளைய காப்பாத்துறதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறமா பார்த்தா இந்த பக்கம் அலிஸ் இருப்பாங்க பாருங்க. அவன் கூட இருக்க அந்த பெல்லஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட டே மேஜிக் கிறிஸ்டல் எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கோ, நான் போய் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலிஸ் போகும்போது நம்ம அலிஸையே கட்டம் கட்டிடுறானுங்க. யார் அவனுங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வேம்பேரு அவ வருவாளான்னு பார்த்துட்டு இருந்தா பாத்தீங்களா, அவ தான் இங்க வந்திருக்கா. என்ன அலிஸ் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி மனசுக்கும் கூட போய் சேர்ந்துட்டீங்களே, அச்சோ என் பேரு தான் மேட்ரியாக் லிபிசிட்டா, உங்களை பிடிக்கதா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா வந்து நிப்பா அந்த வேம்பேர் பொண்ணு. அப்ப அந்த மேட்ரியாக் லிபிசிட்டான்ற அந்த வேம்பேர் பொண்ணு என்ன பண்ணுவா, நம்ம இங்க சண்டை போட்டா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், என்ன பண்ணலாம், நம்ம தனியா போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, டொமைனே கிரியேட் பண்ணுவா பாருங்க. அந்த டொமைன் சும்மா செம்ம பெருசா இருக்கும். அங்க வந்த உடனே அந்த லிபிசிட்டா சொல்லுவா, நான் அப்ப உங்க கூட சண்டை போட போறேன், ஆனா உங்களை கொல்ல மாட்டேன், எங்களோட கேப்டன் உங்களை உயிரோட கொண்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பா பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம அலிஸும் இந்த வேம்பேர் ராணிக்கிட்டே நீ வச்சுக்கிட்டியா, நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலிஸும் அட்டாக் பண்ண ரெடியாக அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருப்பான் பாத்தீங்களா, அங்க ஒருத்தர் முக்காடு போட்டிருப்பாரு. அவர் பேரு பெல்தோ. அவர் ஒரு டீச்சர் மாதிரி. அவரை ஒரு 5 நிமிஷம் பேரியருக்குள்ள அடைச்சு வைக்கணும்ல, நம்ம ஹீரோ அந்த பேரியர் யூஸ் பண்ணி அடைச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அடைச்சு வச்சா அவரு பேரியர் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண ஒரு மாஸ்டர் மேஜிஷியன் போல. அவர் நம்ம ஹீரோ உருவாக்குன எல்லா பேரியரையும் சும்மா சல்லியா உடச்சு விட்டுருவாரு. அப்புறமா நம்ம ஹீரோ இருக்கிற பவர் எல்லாத்தையுமே ஒண்ணு கூட்டி 5 ஸ்டார்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் பேரியரை கிரியேட் பண்ண அதை பார்த்துட்டு அவர்
ஒரு 10 ஸ்டார் மெஜிஷியன் பவர் இருக்கிற ஒரு மேஜிக் பேரியர் உருவாக்கி அடிச்சு பறக்க விட்டுருவாரு நம்ம ஹீரோவோ இவனை ரொம்ப கடுப்பேத்துறானே, இவனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் மான்ஸ்டர் கிட்ட எல்லாம் அடி வாங்கி அங்க இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடப்பானுங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜுன்னு ரொம்ப முக்குவான். ஐயோ ஏன்டா ஜின்னு ஏன்டா கடுப்பேத்துற, இருந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் டொமைன்குள்ள அந்த லிபிசிட்டா இருக்கால, அவ நம்ம அலிசா பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுவா. அட்டாக் பண்ணிட்டு அப்படி தூரமா போயிட்டு ஐ நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா பாருங்க. என்னோட கேப்டன் உங்களை உயிரோட தான் கொண்டு வர சொன்னாரு, ஆனா உங்களை பார்த்தா எனக்கு செம்மையா கடுப்பாகுது, நான் வேணா ட்ரை பண்றேன் உங்களை கொல்லாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அலிஸும் என்னோட மேஜிக் பவர் இந்த டொமைனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது, டக்குன்னு ஜின்னு வாடா உனக்காக தாண்டா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலிஸா அப்படி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த லிபிசிட்ட அவ அட்டாக் பண்ணுவா பாருங்க. அவளோட அந்த பிளட் மேஜிக் பவர் பயங்கரமா வந்து அடிக்கும். ஒருவேளை நம்ம அலிஸா கொன்றுவாளோ என்னன்னு தெரியலையே. இதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.